இல்லை நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதே டிஃபரன்ஷியேஷனில் தான் ஓகேவா. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா dy/dxங்கிற டேர்மில் இங்கே ஃபார்முலா கொடுத்துட்டு பார்க்கும் பார்த்தியா -∂f/∂x டிவைடட் ∂f/∂y அவ்வளோதான். இதை ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணினா கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் dy/dx இது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நம்ம எஃப்னு வச்சுக்குவோம். ஒன் சைடு கொண்டாந்துருங்க, ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க. அப்போ x³ + y³ - 3axy அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த ஃபார்முலாவில் -∂f/∂x டிவைடட் ∂f/∂y ∂f/∂x ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ∂f/∂y ஃபைண்ட் பண்ணணும். ∂f/∂x அப்படின்னா எஃப்ஐ எக்ஸு பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எஃப்ங்கிற டைம் கிடச்சிருக்கும். இது வந்து எக்ஸு பொறுத்து பண்ணுறதுனால எக்ஸு பவரில் முன்னாடி என்ன இருக்கோ அது ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க. 3x² பவர் 1 மைனஸ் பண்ணிடுவோம். இங்கே y³ எக்ஸ் இல்லை, ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா -3axy இருக்கிறதுனால இதை எக்ஸு பொறுத்து பண்ணும்போது x1 ஆயிரும். ரிமைனிங் -3ayங்கிற மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் ∂f/∂y எஃப்ங்கிறது ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், இது ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ ஒய்ங்கிற டைம் பார்த்தபோது எக்ஸுங்கிறது 0. அதில் என்ன கிடைக்கும் 3y² - 3axன்னு கிடைக்கும். அப்போ dy/dxக்கு என்ன ஃபார்முலா -∂f/∂x டிவைடட் ∂f/∂y அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அதாவது டிவைடட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படியே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.